தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தனியார் அமைப்பான ரேசிங் ப்ரமோஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து 3 ஆண்டுகளுக்கு சென்னையில் ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடத்துவதற்கான ஒப்பந்தத்தை கடந்த ஆண்டு மேற்கொண்டனர். அதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 9 மற்றும் 10 தேதிகளில் சென்னையில் F4 ரேஸினை நடத்த திட்டமிடப்பட்டும் இருந்தது. ஆனால் அப்போது ஏற்பட்ட மிக்ஜாம் புயல் காரணத்தினால் அப்பந்தயம் ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் F4 கார் ரேஸினை நடத்துவதற்கான வேலைகள் கடந்த சில மாதங்களாக முழு வீச்சில் நடைபெற்று வந்ததை ஒட்டி கடந்த 24 மற்றும் 25 தேதிகளில் இந்தியன் ரேசிங் ஃபெஸ்டிவல் 2024க்கான F4 கார் ரேஸின் தொடக்க சுற்றுகள் சென்னை இருங்காட்டு கோட்டையில் உள்ள மெட்ராஸ் இன்டர்நேஷனல் சர்க்கியூட்டில் நடத்தி முடித்துள்ளன. இப்பந்தயம் தீவு திடலில் தொடங்கி பிளாக்ஸ்டாப் ரோடு, அண்ணா சாலை, சிவானந்தா சாலை, நேப்பியர் பாலம் வழியாக மீண்டும் தீவு திடலில் முடிவடையும் எனவும் இந்த போட்டியை நடத்துவதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் ரூபாய் 40 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் தெற்காசியாவில் முதன்முறையாக இரவு போட்டியாக சாலைகள் வழியாக நடத்தப்படுகின்ற மிகப்பெரிய மோட்டார் ரேஸ் இதுவாகும். இந்தியன் ரேசிங் ஃபெஸ்டிவல் எனப்படும் இந்த F4 ரேஸ் இந்தியன் ஃபார்முலா 4 சாம்பியன்ஷிப் மற்றும் இந்தியன் ரேசிங் லீக் என 2 போட்டிகளாக நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்புமிக்க 2 சாம்பியன்ஷிப் போட்டிகளிலும் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து ஆண் மற்றும் பெண் ஓட்டுநர்கள் பங்கு பெற்றுள்ளனர். சென்னை, பெங்களூரு, டெல்லி உட்பட 16 வீரர்களை கொண்ட 8 அணிகள் பங்கேற்கின்றன. ஆகஸ்ட் 24 தேதி தொடங்கி 5 சுற்றுகளாக நவம்பர் 17 தேதி வரை நடைபெற உள்ளது. சென்னையில் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய 2 நாட்கள் இரவு நேரத்தில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தெற்காசியாவிலேயே முதன்முறையாக இரவு நேர கார் பந்தயம் சென்னையில் நடைபெறவிருப்பதால் இந்த போட்டிக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த போட்டியில் வெளிநாட்டு வீரர்கள் பலர் கலந்து கொள்வதால் இந்த போட்டியை காண ஏராளமான மக்கள் ஆர்வமாக உள்ளனர். அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூரில் உள்ள காரி மோட்டார் ஸ்பீட்வே ரேசிங் தளத்தில் 3வது சுற்று நடைபெறும் என இந்தியன் F4 சாம்பியன்ஷிப் தெரிவித்திருக்கிறது. மேலும் கடைசி 2 சுற்றும் நடைபெறவிருக்கும் 2 சர்க்கியூட்களை தற்போது வரை அறிவிக்கவில்லை. கடந்த ஆண்டை போன்றே இம்முறையும் MP மோட்டார் ஸ்போர்ட் 16 கார்களையும் நிர்வகிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஆண்டை போன்றே இந்தியன் F4 சாம்பியன்ஷிப்பில் ஆல்பைன் ஓரிகா என்ஜின்கள் மூலம் இயக்கப்படும் மைகேல் M21 F4 சேசிஸ் கார்கள் பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்தியன் ரேசிங் லீக் போட்டிகளில் ஆப்ரிலியா RS V4 1.0 220 HP என்ஜின் பொருத்தப்பட்ட கார்கள் பயன்படுத்தப்படும் என்றும் இதனுடைய டாப் ஸ்பீட் மணிக்கு 240 கிலோமீட்டர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கிள் சீட்டர் கார்கள் கொண்ட இந்த தொடரில் Wolf GB08 தண்டர் காஸ் பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டேட்டா அக்யூசிஷன் சிஸ்டம் அண்ட் GPS ஆகியவையும் இந்த கார்களில் பொருத்தப்பட்டிருப்பதும் வீரர்கள் அமருவதற்கு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட கார்பன் சீட் பொருத்தப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பாவில் பல பந்தயங்களை வென்ற கார் ரேஸ் வீரர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்துள்ளனர். அதில் முன்னாள் FIA F3 வீரர்களும் உள்ளடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் இந்த கார் பந்தயத்தை கண்டு மகிழும் விதத்தில் அமர்ந்து பார்க்கும் வகையில் இருக்கைகளும் தயார் செய்யப்பட்டுள்ளது. அதற்கான கட்டண தொகையும் நிர்ணயம் செய்து விற்பனையும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் என அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.